தெரிக்க விடும் விடாமுயற்சி படத்தின் 5 அப்டேட்டுகள். சென்ற ஆண்டு துணிவுடன் வந்த அஜித் அவர்கள் அதன் வெற்றிக்கு பின்னர் சமூக கருத்துக்களை எடுத்து சொல்லும் ஆக்ஷன் படங்களை நடிக்க திட்டமிட்டார். இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்கு ஒப்பந்தம் ஆனார். வாரிசு, துணிவு என பெரும் ஆளுமைகளும் படங்கள் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி வசூலில் வெற்றி கண்டதும் பின் விஜய் அவர்கள் லியோ படத்தில் கமிட் ஆகி சுட சுட அப்டேட் கொடுத்து கடந்த ஆண்டு இறுதியில் லியோ ரிலீஸ் ஆகியது. வசூலில் சாதனை படைத்த போதும் விமர்சன ரீதியான கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என இயக்குனர் லோகேஷ் கனகராஜை எண்ண வைத்தது லியோ. இதற்கான காரணம் லியோ படத்தின் அப்டேட் தான். அப்டேட் கொடுத்து விட்டோம் என்ற ஒரு காரணத்திற்காகவே அவசரமாக படத்தை முடித்து லாஜிக்கலாக நிறைய தப்பு செய்து இருந்தார் லோகேஷ். இதனால் அஜித் அவர்கள் தனது படம் விடாமுயற்சி பற்றிய செய்திகள் ரசிகருக்கு தவறான எதிர்பார்ப்பை கிளப்ப கூடாது என்றும் இதனால் படத்தின் வசூல் பாதிக்கப்படும் என்றும் பிளான் போட்டு விடாமுயற்சி பற்றிய எந்த ஒரு அப்டேட்டும் கசியாமல் ரகசியமாக வைத்து வருகின்றார் அஜித். படக்குழு சென்னைக்கும் அர்பைஜானுக்கும் பறந்து ஷூட்டிங் சென்றது மட்டுமே தெரிய வந்ததை தவிர படத்திற்கான கதை, அஜித்தின் தோற்றம் என எந்த ஒரு அப்டேட்டும் வெளியிடப்படாமல் ரகசியமாகவே இருந்தது. லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார். தற்போதைய தகவலின்படி வேதாளம் படத்தில் வந்த ஆலுமா டோலுமா மாதிரி பன்னாட்டு ரசிகர்களையும் கவரும் வண்ணம் இப்படத்தில் 5 சாங்ஸ் போடப்பட்டு உள்ளதாம். சுப்ரீம் சுந்தரனின் ஆக்ஷன் காட்சிகள் பிரத்யேகமாக எடுக்கப்பட்டு உள்ளதாம். ஏற்கனவே சேசிங்கிலும் தல அஜித்துக்கு சொல்லவா வேணும். விடாமுயற்சியில் வேகமான ஆக்ஷன் மற்றும் ஹைஜாக் சேசிங்குடன் படத்தின் சண்டை காட்சிகள் ஹைலைட்டாக வந்துள்ளது என்று கூறப்படுகிறது. கூடுதல் தகவலாக அஜித் வேறு தோற்றத்தில் தோன்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற தகவல்களால் படத்தின் ஹைப்பை அதிகரிக்கும் வண்ணம் பிப்ரவரி முதல் வாரத்தில் அஜித்தின் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டு தல ரசிகர்களை குஷிப்படுத்த உள்ளது. இந்த அப்டேட் பார்த்தால் யாரும் தல பக்கம் இல்ல, தல ரசிகர்கள் பக்கம் கூட நெருங்க முடியாது போல இருக்கே. ஏற்கனவே வெளிநாட்டு படப்பிடிப்பு அனைத்தையும் முடித்துவிட்டு வந்துள்ளனர் விடாமுயற்சி படக்குழுவினர். எஞ்சிய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் பிப்ரவரி இறுதிக்குள் முடித்துவிட்டு இறுதியில் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு உள்ளது லைகா நிறுவனம். படத்தின் OTT ரிலீஸ் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் 150 கோடி என அதிக விலை கொடுத்து வாங்கியுள்ளது என்பது கூடுதல் தகவல்.